எங்களாம் யாரும் அறிமுகப்படுத்தினாங்க. என்னை வந்து விழாக்குழு தலைவர் மட்டும் தான் அறிமுகப்படுத்துறாங்க. நீங்க கூட பயணிக்கிற யாருமே என்னை அறிமுகப்படுத்த மாட்டேன்னு வருத்தப்பட்டாரு. அந்த வருத்தத்தை இப்பயே இந்த இடத்துல நிறைவேற்றி செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இப்ப விஜயகுமார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த வெளி உலகத்திற்கு நிறைய ஜோதிடர்களை நிறைய ஜோதிட சின்ன குக்கிராமத்தில் இருக்கிற கூட சரி, பெரிய நகரத்துல இருந்தாலும் சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் வழியாக நிறைய ஜோதிடர்களை வெளிக்கொண்டு வந்தது அவருக்கு தான் அந்த பெருமை சாரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அகத்தியர் ஜோதிட சங்கங்கிறது உலகம் எங்கெல்லாம் அகத்தியர் எப்படி வடபகுதி தென்பகுதின்னு சொல்லிட்டு சமப்படுத்துறதுக்கு எங்கெல்லாமே தன்னோட பகுதியிலே பிரிச்சு வாழ்ந்து கொண்டு போய் பயணம் செய்தாரோ, அதே மாதிரி இவரும் தன்னோட பயணத்தை அந்த மாதிரி தான் மேற்கொண்டுட்டு இருக்காரு. எங்கெல்லாம் ஜோதிடர் இருக்காலும் அங்கெல்லாம் போயிட்டு நான் எடுக்கிறேன், நீங்க இங்க என்ன தேடி வராதீங்க, நான் உங்களை தேடி வரேன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனைவாதின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மாதிரி ஐயோ நான் யூடியூப் சேனல் தனியா வச்சிருக்கிறேன், இருந்தாலும் பொது உலகிற்கு அதாவது சொல்லிருந்தா யூடியூப் சேனலுக்கு என்னை அறிமுகப்படுத்தியவரும் அவரே தான். என்னோட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு பாத்தீங்கன்னா, நான் ஒரு கல்லூரி பேராசிரியர் இருந்தேன், அவர் ஒரு பள்ளிக்கூடத்துல கணித ஆசிரியராக இருந்தார். அப்போ கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுக்கு 2 பேருக்கு நட்பு உண்டு, ஆசிரியர்களுடைய காலத்துல இருந்து. ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த நட்பு இன்னுமே தொடர்ந்து அந்த பிரபஞ்சம் தொட வைக்குது அப்படின்னு தான் காரணம். அப்ப அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். அடிப்பட்டாலும் பாத்தீங்கன்னா மேன்மக்கள் என்ன சொல்லணும், சுய வாழ்க்கையிலும் சரி, இந்த ஜோதிட உலகத்துல இந்த ஜோதிட கிளாஸ் எடுக்கிறது, யூடியூப் சேனல் எடுக்கிறது, நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நாளைக்கு 23வது ஆண்டு கருத்தரங்கமா திருத்துறைப்பூண்டியில நடத்துறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? தனக்கு தெரியாத ஊர்ல அங்க போய் ஒரு நபரை ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு. அதுதான் அங்க பிளஸ். அது 10 பேர் வந்தாலும் சரி, 100 பேர் வந்தாலும் சரி. சென்னையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்க எதிரே பார்க்கல, நாங்க ஒரு 50 பேர் வருவாங்களா சார், 100 பேர் வருவாங்களா அப்படின்னா 110 பேருக்கு வரைக்கும் மேல வந்தாங்க. இது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு. அது ஏன்னா அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஜோதிடர்களை உருவாக்கி இப்ப நாளைக்கு திருத்துறைப்பூண்டியில வந்து இன்னைக்கே கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 பேர் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ஐயா. அப்ப அந்த அளவுக்கு தன்னை தேடி ஒரு மிகப்பெரிய விழாவா நடத்திட்டு இருக்காருன்னா, அவருக்கு வந்து இந்த மேடை வந்து ஒரு வரப்பிரசாதமா அவரை நாங்க அறிமுகப்படுத்தணும் அவசியமே இல்லை. அவருக்கு நிகர் அவரே தான். நான் எப்போதுமே அவர் தான் சொல்லுவேன் அவர்கிட்ட. ஜெயக்குமார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவருக்கு நிகர் அவரே தான். அதனால அவரை வந்து நம்ம நிறைய வர சொல்லி, அது மாதிரி அவரோட ஜோதிடத்துல பத்தின புலமை எல்லாரும் ஒவ்வொரு திசா புத்தி அந்தரம் சூட்சமம் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் இப்படின்னு பல கோணங்கள்ல போனாலும் ஐயா ஒரே அந்த கர்ணநாதனை வச்சுதே பலன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளவுதான் அவரு ஜோதிடம், அவ்வளவுதான். அப்ப ஜோதிடம் மிக எளிமையானது, அற்புதமானது, எவ்வளவு வலிமையானதுங்கிற விஷயத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருந்தாலும் அவரோட புரிதலும் சரியே அப்படின்னு சொல்லிட்டு கர்ணத்தை பத்தி பேச வர எங்களோட கர்ணநாதன் ஐயா அவர்களை, ரவி ஜெயக்குமார்களை வருக 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 என உங்களோட கரமுகவசம் எழுப்பி, இதெல்லாம் பத்தாதுங்க, சத்தமா கொடுங்க, சரிங்களா? என்ன சத்தமா எதிர்பார்க்கிறேன்.